நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு கோவம் வருமா? அக்காவை பார்க்குறீங்க, சொல்லுங்க. நியாயமான கோபம் வருது. முன்கோபம் உண்டு, வரும். சட்டனா கோபம் வரும். யாராவது அடிச்சிருக்கீங்களா? அது நிறைய. எந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு கோவம் வரும்? டக்குன்னு யாராவது அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா வரும். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அது யாராவது அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியல, டக்குன்னு போகும். அது யாருன்னே பார்க்க மாட்டேன். அது என்ன மேக்ஸிமம் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ யூஸ் பண்ணுவேன். எல்லாம் அடிக்க போகிறது எல்லாம் அடிச்சிருவீங்க. அடிச்சிருக்கீங்க நிறைய. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு போர் நடக்குது, இல்லை 2 குரூப்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே இருந்தால் சண்டை போடுவீங்களா இல்லை சமாதானம் பேசுவீங்களா? இருக்குது சார். நமக்கு அதை யார் சண்டை போடுறாங்கிறத பொறுத்து. நமக்கு சண்டைக்கு போக வேண்டிய நியாயத்துக்கு போவீங்களா இல்லை உடனே எடுத்தோடனே அடிப்பீங்களா? அது இருக்காது சார். எடுத்தோன்னு அடிக்கிறதுங்கிறது இருக்காது. பட் எடுத்தோன்னு அடிக்கிறதுங்கிறது இருக்கும். இப்போ திடீர்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, இவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியாது, அடிச்சிடுவோம். அடிச்சுட்டா அதெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. இதை பிடிங்க. ஒரு அற்புதமான வாள் இல்லையா? குட் ஸ்வோர்ட். ஏதாவது ஃபீலிங் வருதா? ஸ்வாட் பிடிச்சா வாரதான் பார்க்குற, சந்திக்கிற. யாராவது வெட்டணும், குத்தணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இப்போ யாரையும் வெட்டணும்னு தோணல. பட் இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது பிடிச்சாலே அந்த அது இருக்கு, ஒரு நல்ல வீரம் வருது. தாயின் கருவறையில் இருந்த ஞாபகத்திற்கு முன்னால் என்ன நடந்தது? டாக்டர் வேதமாலிகாவின் கேள்விக்கு விடை தேடத் தொடங்கியது முன்ஜென்ம பயணம். உடல் மறைந்தாலும் ஆத்மா அழியாது. மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் முன்ஜென்ம ரகசியங்கள் வெளிவரும் நேரம். காற்றில் பரவியிருக்கும் சக்தி அலைகள் போஸ் வெங்கட்டின் மனதோடு கலக்க இந்த பயணம் மேலும் எளிதாகிறது. நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கும் போஸ் வெங்கட்டின் முன்ஜென்ம ரகசியங்கள் நம் கண் முன்னால் உண்மைகளாய் பிறப்பெடுக்கிறது. சண்டை நடக்குது. ஓகே, எங்கே நடக்குது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில்? அதானே சாதாரண சண்டையா, இல்லை ஒரு நாட்டுக்கும் ஏற்பட்ட சண்டையா, வீட்டில் நடக்கிற சண்டையா? பெரிய சண்டையாக இருக்குது. இது பெரிய சண்டையாக தெரியுது. எதுக்காக சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா? பாருங்க. ஜாதி. ஓ, ஜாதி சண்டை. ஏன்னா நீங்கள் போகிறப்ப உங்களோட ட்ராவல் பண்ணி நானும் உங்களோடையே வந்துட்டுருக்கேன். ஜாதி சண்டை. இதில் தமிழ்நாடா இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்? அது சைனீஸ். ஓகே. ஸோ அந்த சண்டையில் என்ன ஏற்படுகிறது? யாராவது காயம் ஏற்படுதா, இல்லை யாராவது இறந்துடுறாங்களா, என்ன ஆகுது? நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒன்றும் பண்ணல. அந்த இடம் தெரியல. நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் திரும்பி வந்துடுங்க, ஜாக்கிரதையாக வந்துடுங்க இல்லையா? ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கல்யாணம்லாம் இருக்கா? எப்படி? 45 இயர்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கை இந்த முடிவடைகிற நேரம் அப்படி சொல்கிறப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பீஸ்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை ஃபியர்ஃபுல்லாக இருந்ததா, இல்லை எப்படி இருந்தது? வெள்ளை தாடி, உடம்பு ஃபுல்லாக பூ மாலை, சின்ன பசங்கள்லாம் குதிக்கிறாங்க. ஸோ அந்த பிறவி அதோட முடிஞ்சு போயிடுதா? யாருமே இல்லை. அப்புறம் யாருமே இல்லை. என்று ஒரு நடிகராக நாளும் வளர்ந்து வரும் போஸ் வெங்கட் ஒரு ஜென்மத்தில் போர் வீரனாக வாழ்ந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் மனிதனாக மாறி அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கிறார். ஆனால் ஒரு ஜென்மத்தோடு நம் ஆத்மா முடிந்து விடுமா? அறிவியலும் விடை சொல்ல முடியாத கேள்வி இது. போர் வீரனாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு அமைந்திருக்கும்? பல மணி நேர காத்திருப்பிற்கு பின்பு அவரது மனம் அதற்கான பதிலை கண்டுபிடித்தது. டாக்டர், இப்போ வெங்கட் சொன்னார் இல்லைங்களா, எனக்கு கோபம் வரும், நான் அடிச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா நம்ம சொல்கிறோம், அந்த போன ஜென்மத்துடைய குணாதிசயங்கள் அடுத்த பிறவியிலும் தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஜென்ம கோபம் மாதிரியே தெரியல, பல ஜென்ம கோபங்கள் மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு வாரியர் மாதிரி இருந்திருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், ரியாக்ஷன், ஃபீலிங்? எனக்கு இது கேட்கும்போது என்னோட ஃபாதர் ஞாபகத்துக்கு வராரு.
ஒரு 55-60 இயர்ஸ்லாம் கூட என்னோட ஃபாதரோட மசில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பல்காக இருக்கும். அவர் ஜிம்முக்கெல்லாம் நல்ல ஒரு பாடி இருக்கு. இல்லை எனக்கு கூட அது ஜிம்முக்கெல்லாம் போய் வந்த ஒரு பெரிய பாடின்னு எனக்கு தெரில. இருக்குது ரிலேட்டடாக இருந்தால் கூட என்னோட ஃபாதர் அந்த டுவர்ட்ஸ் டெத் வரைக்கும் கூட ஒரு அப்படி இருக்கும். ஆமாம் மாதிரி இந்த எப்போவாச்சும் நான் சோர்ந்து போயெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்ததே கிடையாது. அப்படியே எப்போவுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்போ நான் வளர வளர எனக்கு உணர முடியுது நான் நிறையா எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை எனக்கு இருக்குது. ஸோ சாதாரணமாக இப்போ ஒரு 16-17 வயசு பையன் ஈஸியாக டயர்டாகிடுவான். பட் எனக்கு நான் இப்போவும் அந்த டயர்ட் நமக்கு கிடையாது, இருக்கு. அது நம்மளால உணர முடியுது. ஒரு இன்டர்னல் பவர், அந்த எனர்ஜிக்கு ரீசன் ரெண்டாவது சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்னு சொல்லலாம் சார். அதாவது அடக்கி வைக்கப்படும் உணர்ச்சிகள். அதான் டாக், if you see there are 3 different states இல்லையா? the unconscious state, then the subconscious state, and then the superconscious state. Superconscious state, yes. So energy can neither be created nor destroyed, can be only transformed from one form to another form in the pure science. Yes. அதுதான் ஆத்மாவும். பாடி disappears, soul reappears. Correct. ஆனால் அந்த குணாதிசயங்கள் எங்கே போகும்? தொடர்ச்சியாக வரதான் செய்யும். ஒன்லி த நெட்வொர்க் தான் என்ன பண்ணுது, இன்னொரு உடம்புக்கு போகுது, அவ்வளோதான். Soul reappears.